நீங்க சாதி மதமாக்காம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓப்பா, பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்படி போடுங்க. இது அப்பன் பேசுற பேச்சு, பெத்தவங்க பேசுற பேச்சு. கைத்தட்டலாம் வாங்குற அப்பனா இருக்கானயா. அட அதுல ஒரு விசில் கூட அடிக்கிறா. கண்கொள்ளா காட்சியப்பா. சபைக்கு நடுவுல தாலி கட்டுறதுக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளை கையில முத்தம் கொடுக்குது. இத பெத்தவங்க பார்த்து பூரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இது குடும்பம், இதுவும் குடும்பம். என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? என்ன மச்சான், நம்ம பிள்ளைக்கு ஊர் கூடி ஒரு விசேஷத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு மனசு உறுத்தலா இருக்கா? இருக்கணும், இருந்தா தான் அவன் மனுஷன். ஆனா நம்மளுக்கு இருக்காத. காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 4 சின்னதம் கூட இல்லாம நீங்க அடிக்கிற அடி வாங்கிட்டு உங்க காலடியில கிடந்தானே, அதுக்கு என்ன காரணம்? உங்க மேல இருக்க பயம் இல்ல, உங்க மேல இருக்க பாசம். பேசாமல் இன்னைக்கு நான் பேசணும், நின்னு பாரு. கடைக்கு வர்ற கஸ்டமர்ட்ட பூரா வியாபாரத்துக்காக பல்ல பல்ல காட்டி சிரிச்சு பேசுறீங்களே, அந்த மாதிரி ஒரு நாளாவது பொண்டாட்டி பிள்ளைட்டு சிரிச்சு பேசுறீங்களா? இல்ல அவங்கள தான் சிரிக்க வச்சு பாத்துருக்கீங்களா? எப்பவும் அரிசி 100 தடவை பொடிச்சு அதுல இருக்க கல்ல பொறுக்கி வெளியே வீசுவீங்க. இப்ப மனசை வெளியே போட்டு உள்ள கல்ல வச்சிருக்கீங்க. அதனாலதான் யார்ட்டையும் சந்தோஷமா சிரிச்சு பேச முடியல. என்னடா பேசிட்டு இருக்க? பேசாம உனக்காகத்தான் பேசிட்டு இருக்கேன். பேசாம புள்ள பக்கமா புருஷன் பக்கமா எங்க அக்கா மாதிரி பொம்பளைங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியும் மச்சான். உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது. உங்களால யாருக்குமே சந்தோஷம் இல்ல, அப்புறம் யாருக்காக சம்பாதிக்கணும், யாருக்காக உழைக்கணும்? மச்சான், நான் எதுக்காக வாழறேன்னு உங்களுக்கே தெரியாதப்போ என்ன சொல்லி என்னடா விளங்கும்? நான் எதுக்காக வாழறேன், எதுக்காக சொத்து சேர்க்கிறேன், நான் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட போறேனா? இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு எதுக்கடா நான் பதில் சொல்லணும்? யாருக்கு புரியணுமோ அவனுக்கு புரிஞ்சாச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு பதில் தெரியும். என் குணம் என்ன, நான் ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போடுங்கடா. நான் இப்போ எனக்கு இப்போ கிருஷ்ணனை பார்க்கணும். அன்னைக்கு அவன் வீடேறி வந்து அப்பான்னு கூப்பிடும் போது நான் அப்படியே உடைஞ்சிட்டேன். நான் உடனே அதை அவங்க கிட்ட சொல்லிக்கணும்ல, கட்டி பிடிச்சு மௌனே அழுதுருக்கணும்ல. நான் அதை பண்ணுவேன் நீ எதிர்பார்த்து இல்ல, பண்ணலையே இந்த பாவி. இப்ப என்ன, என் மாவன், நான் பெத்த மாவன், நானே படியேறி போய் கதவை தட்டுறேன். நம்ம போலாம், கிருஷ்ணனை பார்க்கலாம். வா. என்கிட்டே வந்து இருந்துருன்னு கூப்பிட்டியா? எல்லாத்தையும் மீறி அப்பா மேல அவ்வளவு ஒரு இது முடியாதியா? வேலை செஞ்சு பழக்கின மாடு இல்லையா? நிறுத்த நான் உசுறு போயிடும். நான் என் இடத்துல இருக்கேன். எனக்கு நீ வேணும், என் மருமக வேணும். இத செல்ல குட்டி வேணும். எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சட்டுன்னு பஸ் பிடிச்சு ஓடி வந்துடுறேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ வாடா, வாடா என் செல்லமே. மச்சான் எப்படி பேச வச்ச சொன்னா
அதுக்கு தான் அவர் கண்ணுல படாம ஒரு ஓரமா நின்று வேடிக்கை படுறான்னு சொன்னேன். வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தோட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு மச்சான் பேசுறாரு, எல்லாம் சரியா போச்சா? மச்சான் பேசுங்க, நல்ல ஆசையா பேசி மனசுல இருக்கலாம் கொட்டுங்க. ஆ? என் புள்ள எனக்கு திரும்பி கிடைச்சிட்டா நான் பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்.